நான் ரொம்ப செலக்டிவா தான் கதைய கேட்பேன். நான் ரொம்ப வந்து இம்மீடியட்டா வந்து ஒரு படத்த கதை கேட்கும்போது ஸ்கிரிப்ட்ல நான் முதல்ல ஒரு ஆடியன்ஸா தான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா, ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் நல்லா இருக்கோ, நல்லா இல்லையோ, ஃபர்ஸ்ட்டு தியேட்டர்ல வந்து என்ன நீங்க பார்க்கலாம். ஏன்னா, அந்த படம் எப்படி இருக்கும்? எப்படி எதனால அந்த படம் மைனஸ் ஆகுது? அப்படின்றத வந்து ஒரு அனலைஸ் மாரியே நான் எடுத்துப்பேன் எப்பயுமே. ஸோ, அது எனக்கு ஒரு ப்ளஸ்ஸா அமைஞ்சது. நான் ஸ்கிரிப்ட் கேட்கும்போது எனக்கு ஒரு ப்ளஸ்ஸா அமைஞ்சது. ஏன்னா, ஆடியன்ஸோட படம் பார்க்கும்போது தான் நம்ம வந்து எது நல்லாருக்கு, எது நல்லா இல்ல, எது ரசிக்கிறாங்க, எது ரசிக்கல. ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவா இருக்காங்க இன்னைக்கு. ஆடியன்ஸ் வந்து சாதாரணமா நீங்கலாம் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அரைச்சமாவே அரைச்சுலாம் இன்னைக்கு பண்ண முடியாது. டிஃபரண்ட் ஸ்கிரீன் பிளே இருக்கணும், ஸ்கிரிப்ட் இருக்கணும். படம் ஆரம்பிச்சு 5வது நிமிஷத்துல ஸ்கிரிப்ட்க்குள்ள போயிடணும். இதுதான். இப்படி ஒரு கன்டென்ட்டா தான் கேட்கறாங்க. ஸோ, அப்ப நம்ம அதுக்கேத்த மாரி கன்டென்ட்ட நம்ம கேட்டு அதுக்கேத்த மாரி படம் பண்ணணும். இன்னைக்கு இங்க என்ன பிரச்சனைனா பிரதர், கன்டென்ட் நல்லா இருந்ததுன்னா பாதி தப்பிச்சோம். அதுக்கப்புறம் நம்ம டைம் நல்லா இருந்தா ஃபுல்லா தப்பிப்போம். தப்பிப்போம். இல்லன்னா படத்த கொண்டு போய் சேர்க்கணும். அது மக்களுக்கு கன்டென்ட் நல்லா இருந்தா பாதி தப்பிக்கலாம். நம்ம டைம் நல்லா இருந்தா ஃபுல்லா தப்பிச்சுக்கலாம். அதுவும் பாதி தான் இல்ல. ஆமா. அதுவும் பாதி தான். அது வந்து நமக்கு ஒரு மேஜிக் நடக்கணும். அந்த மேஜிக் நடக்கும்போது தான் நம்மளுடைய திறமையும், நம்மளுடைய நேரமும் ஒண்ணா அமைஞ்சுச்சுன்னா, அப்போ வந்து கரெக்ட்டா அது வந்து பிளேஸ்மெண்ட்ல அமையும். அதுக்காக நம்ம நேரம் வரும்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாமயும், உழைக்காமயும் இருந்தோம்னா, அந்த நேரம் வரும்போது நம்ம இதெல்லாம் சேகரிச்சு வச்சுக்கணும். சேகரிச்சு வச்சுக்கும்போது என்ன நடக்கும்னா, அப்போ அந்த டைம் வரும்போது இந்த 2ம் பிளஸ் ஆயிடும். அப்ப நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுதான் இதுதான் எல்லாருடைய பேசிக் திங்ஸா இருக்கணும். ஆனா